அறிவோம். அனைவருக்கும் புரட்டாசி மாத ராசி பலன்கள். புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். காலபுருஷனினுடைய 6வது ராசியாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மாகாளய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விசேஷம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் என்ற கிரகம், ஒரு சூரியன்கிற கிரகம் கன்னி ராசிக்குள் போவதற்கு உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபய ராசிக்குள் போகக்கூடிய காலகட்டத்திற்கு பெயர். அந்த 30 நாளும் புரட்டாசியில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் சூரிய பகவான் கன்னியில் பிரவேசிப்பார். இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இந்த கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெயருக்கு பலன்கள்னு ஒன்று இருக்குது. இந்த பேருக்கு இப்படி தான் பலன், பிறந்த தேதிக்கு ஒரு பலன், பிறந்த நேரத்துக்கு ஒரு பலன், பிறந்த மாதத்திற்கு ஒரு பலன்னு, அதே மாதிரி பிறந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன். இப்போ சூரியனுக்கு எப்படி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி சந்திரனுக்கு ஒரு சில விதமான பலன்கள் இருக்கும், செவ்வாய்க்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும், புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன்கள் இருக்கும், வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன். அந்த கிரகம் ராசி கட்டத்தில் எப்படி அமர்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கால புருஷனினுடைய 2ஆம் இடத்திற்கு அது 5ஆம் இடமாகவும், அந்த கால புருஷனுக்கு 6ஆகவும் வருது, 5 6 அது அப்படி செய்யக்கூடாதும்பாங்க. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வருது, 7க்கு 12, 5க்கு அதே மாதிரி அந்த 6ஆம் இடமாக போயிடுது. காலபுருஷனுக்கு 6ஆக வரும் பொழுது உங்களுக்கு அது திருமண விஷயங்களுக்கு ஏற்ற மாதம் இல்லை. அப்புறம் சில பேர் என்ன கேட்குறாங்க, புரட்டாசி மாதத்தில் பெண் பார்க்க போகலாமா, வீடு பார்க்கலாமா, ஒரு பெண்ணை பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா, பேச்சுவார்த்தை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்த்து ஃபோட்டோ பார்க்குறது, நேரடியாக போய் பார்க்குறது, அப்புறம் உட்காந்து பேசுறது, அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது சுப வேலைகள் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம், வெத்தலை பார்க்க வைக்கிறது, ஏன் பூ பொட்டு கூட வச்சுக்கலாம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பூ பொட்டு வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இந்த பொண்ணு நமக்குத்தானே தீர்மானம் பண்ணுறது, அந்த பூ பொட்டு வைக்கிறது கூட ஒரு புரட்டாசி மாதத்தில் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த திருமண விஷயத்தில் ஒரு சிலருக்கு அந்த அற்புதமான கலங்கள் கரெக்டாக நடக்கும். மேச ராசிக்காரர்கள் நல்ல மனது படைத்தவர்கள், இலகிய மனம் படைத்தவர்கள். ஒரு நண்பன் நம்ம கூட சண்டை போட்டுறான், கோவப்படுறான், அவன் ஒரு சூழ்நிலையில் அண்ணே ஒரு 500 ரூபா இருந்தால் அனுப்புங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான், இல்லை மெசேஜ் போடுறான். நீ அன்றைக்கி அப்படி பேசுன, நீ என்னை பெரிய அப்பா டக்கரா, நீ பெரிய மனுஷனா, நீ என்னை அப்படின்னு பழி வாங்குற குணம் மேசராசிக்கு வராது. என்ன சொல்லுவாங்கன்னா, அதை விடப்பா அன்றைக்கி ஏதோ கோவத்தில் பேசிட்டு அன்றைக்கி உனக்கு சந்திராஷ்டமம் தான் இருந்திருக்கும், இந்தா 500 ரூபா போதுமா, 1000 ரூபா அனுப்புவா அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கவனமுடன் பழக வேண்டும். எப்படியாவது ஒரு சின்ன சங்கடம் வந்துடும், மன வருத்தத்தை கொடுத்துரும். இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை அது ரொம்ப சங்கடப்பட்டு கொடுத்துரும், வருத்தமான ஒரு செய்தியை கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மேசராசிக்கு இருக்கும். நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், பெயர் புகழ் கௌரவம் சம்பாதிக்க பிறந்தவர்கள் எல்லாமே நல்லா சம்பாதிப்பீங்க. இப்போ புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல எதிர்கால திட்டங்கள் போடுவீர்கள். உங்கள் ராசிக்குரிய கிரகம் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும், அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நற்செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்கள் நல்ல விதமாக முயற்சி செய்யலாம். பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடியவர்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தலாம். காலபுருஷ பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடனை கழிப்பீர்கள். வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சேமிக்க பழகுவீர்கள். உங்களுடைய யதார்த்தமான பேச்சு மற்றவர்களிடம்
வசீகரத்தை உண்டு பண்ணி புதிய புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னென்னா, சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும். விருப்பம் உள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம், டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர், கோவை, இந்த 2 ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். மிக குறைவான தொகை, நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தரோம், ஹேண்ட் ரிட்டன். நிறைய பேர் வந்து எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன? பையனை படிக்க வைக்கணும், ஒழுக்கமாக வளர்த்தணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், பழக்கமாக இருக்கணும், பெரிய ஆள் ஆக்கணும். இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும். ஒரு தந்தையின் கடமை ஒரு பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது, அதுவும் எழுதி வைக்க வேண்டும், கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கிறது இல்லை. அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள், பதில்கள், இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. நன்றி, வணக்கம்.